ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். ஆமேன். வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இன்னைக்கு நம்ம அது என்ன வாயின் பலன்? நம்ம கைகளினால ஒரு வேலை செய்தால், கைகளின் பலத்தினால் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் நம்ம என்ன செய்யலாம்? நன்மையை புசிக்கலாம். அது என்ன வாயின் பலன்? வாயின் பலனால கூட நாம் நன்மையை புசிக்க முடியுமா? தன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நமக்கு நன்மையான காரியங்களை தரும். துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், அதே தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு நன்மையும் தரும், நம் பிராணனையும் காக்குமா. அப்போ நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். சிறிய நாவு பெரிய காட்டையே கொளுத்து என்று பார்க்கிறோம். அந்த நாவுக்கும் இந்த வாய்க்கும் அவ்வளோ பெரிய காரியம் இருக்கிறது. இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்மை நல்லவர்களாகவும் காட்டும், நம்மை கெட்டவர்களாகவும் காட்டும். நம்ம வாயில பேசுகிற வார்த்தையினால ஒரு நிமிஷத்துல நம் வாழ்க்கையே முழுவதுமாக என்ன செஞ்சிடும்? கரைப்பட்டுரும். நம்மிடத்துல பேசுகிறவங்க நம்ம வாயிலிருந்து வருகிற 5 நிமிஷம் நம்மகிட்ட பேசி பார்த்தாலே இவங்க இவ்வளோ நம்ம வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்காங்களே, பேசினா இவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்களேன்னு சொல்லி காட்டுற அளவுக்கு அது இந்த வாய் என்ன செய்யும்? நம்மை எடுத்து காட்டிவிடும். ஆயுள் சக்கரத்தையே அது கொளுத்துமா. இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த அந்த ஆயுள் சக்கரத்தையே அது காட்டிடும், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். அப்போ நம் வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13:25 பார்த்தா, நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கனுடைய வயிறோ பசித்திருக்கும். அப்போ இன்றைக்கு நம் வாயின் வார்த்தையினால நாம திருப்தியாக முடியும், நம்ம பசித்திருக்கவும் முடியும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். விசுவாச வார்த்தைகளே பேசணும். வாயினால நாம் விசுவாச வார்த்தைகளை பேசணும். அவிசுவாச வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறதா பதில் வரும். அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குறைவே தான், இல்லைங்கிற வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். நீங்கள் சில இடங்களில் கடைகளுக்கு நீங்கள் போயிருக்கும்போது பார்த்துருக்கலாம். வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பொருள் நம்ம கேட்டோன்னா இந்த கடைக்காரங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு வாங்க தரேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கி உலக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயிலிருந்து வர வார்த்தை பாசிட்டிவாக இருக்கணும், அது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகளை படித்தா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் நீ படிக்கலைன்னா நீ அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ, நாசமாக போயிடுவ அப்படி சொல்லக்கூடாது. படித்தா நீ நல்லா இருப்ப அப்படிங்கும்போது அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நாம் வாயில் வருகிற வார்த்தைகள் அது நன்மை புசிக்கும்படியான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். வாயின் வார்த்தைகளுக்கு நாம் காவல் வைக்க வேண்டுமாம். சங்கீதம் 141 நாம் வாசிப்போம் என்றால், சங்கீதம் 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு அநேகருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை, பாடு, போராட்டம், மற்றவங்க கூட பேசாமல் ஒரு தனிமை, குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் ஒதுக்கி வைத்த நிலைமை, இதெல்லாம் எதால் வந்திருக்கு? வாயில் உள்ள வார்த்தையினால தான். உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் எதையாவது பேசுறதுனால இன்றைக்கு நிறைய பேரை பிடிக்காம அப்படியே ஒதுங்கியிருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தூரம் போயிடுவாங்க இன்றைக்கி. அப்போ வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு அநேகரை நம்மை விட்டு பிரிக்கிறதாகவும் இருக்கிறது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் தனித்தவர்களாக இருக்கலாம். இதுக்கும் ஒரு காரணம் உங்கள் வாயில் உள்ள வார்த்தைகள் தான். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் சலச்சலன்னு என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. மழை எப்படி பெய்யும், கடன்னு பெய்யும் பாருங்க, சலன்னு அதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாயை
மூடவே முடியாது. சொல்லுவாங்களே, மழை பெஞ்சி ஓஞ்ச மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க சிலர் பேச்சு. அப்போ இன்றைக்கு நம் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாயின் பலனால் நன்மை புசிப்பான் என்று பார்க்கிறோம். அப்போ நம் வாயின் பலனால் நம் நன்மையை புசித்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை இப்போ நாம் புசிக்கவே முடியாதபடி ஒரு வறுமையும் தரித்திரமும் இன்றைக்கு குறைவும் காணப்படுகிறதா? இதற்கெல்லாம் காரணம் வாய். அப்போ வாயின் வார்த்தை, இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிராணனை காக்கிறானா, வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் இந்த நாளில் என் வாயை நான் காக்க நீர் கிருபை செய்யுங்க. நன்மை நான் புசிக்க வேண்டும் என்றால், நன்மை நீங்கள் புசிக்க வேண்டும் என்றால் உங்கள் வாய்க்கு என்ன செய்யணும்? பூட்டு போடணும். அமைதியாக இருந்துருங்க, எதுவும் குறித்து பேசாதீங்க. மற்றவங்க எதுவும் சொல்லிட்டு போட்டோம், அதுக்கு நான் தான் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் பேசாதீங்க. சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதான் கரெக்டுங்கிறதுக்கு எப்படியாவது சுற்றி வளைச்சி கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை, நான் தான் நீதிமான் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு காட்டணும்னு அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிற கர்த்தர் உண்டு. அவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அதற்கு தக்க பலனை தருவார். தந்து உங்களை உயர்த்தும் போது உங்களை குறித்து இப்போ பேசுகிற எல்லா நாவும் என்ன செய்யும்? அடைபடும். எல்லாம் அடைபட்டு போகும், எல்லாம் அமைதியாயிடுவாங்க. அப்போ உங்களுடைய நீதி விளங்கும். நீங்களா நான் நீதிமான் என்று சொல்லி நீங்கள் போட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நல்ல வார்த்தையை பார்த்த வாயின் பலனால் நன்மை புசிப்பான் என்று. இன்றைக்கு நான் நன்மை புசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், வாயினாலே நான் வீணான காரியத்தை பேசுவது. ஒருவேளை அப்படி இருக்குமானால் இன்னைக்கு வாய்க்கு காவல் வைக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா என் வாய்க்கு நான் பூட்டு வைக்கணும். பூட்டு போட்டு உடைய சமூகத்தில் நான் துதிப்பதற்கு அல்லாமல் நான் வேற எதுக்கும் வாய் திறக்காதபடி நீர் இந்த நாளில் என் வாய்க்கு காவல் வைங்க. தாவீது சொல்றார், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். என்னால் காக்க முடியல, நான் ஏதாவது பேசுகிறேன், ஆனால் நீர் உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். நாமும் கூட ஜெபிக்கலாமா? அப்பா நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று பார்க்கிறோம். நாங்களும் அப்பா நாங்கள் பசித்திருக்காதபடி நாங்கள் புசித்திருக்க எங்கள் வாயின் பலனை அப்பா நீர் இந்த நாளில் எங்கள் வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகள் வர, அப்பா அநேகரை தேற்றுகிற வார்த்தைகள் வர, இன்பமான வார்த்தைகளை நாங்கள் பேச இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்க. அப்பா இயேசுவே, நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கும். அந்த வாயிலிருந்து இன்பமான வார்த்தைகள் வரும் என்று பார்க்கிறோம். எங்கள் வாயிலிருந்தும் அநேகரை தேற்றக்கூடிய வார்த்தைகள், மதுரமான வார்த்தைகள் வெளிப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. வாயின் தாறுமாறுகளை எங்களை விட்டு அகற்றுங்க. உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும் என்பதை பேச நீர் அந்த ஞானத்தின் ஆவியினால் இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. வாயின் பலனால் நன்மையை புசிக்க நீர் கிருபை செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.